பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மீண்டும் ஒரு ஒரே ஊர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து பொதுமக்கள் இந்த இடத்துல குப்பைகளை வந்து கொட்டாதீங்க அப்படின்றதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நல்லா பாருங்க. அந்த அந்த லாஸ்ட் இப்படியே உள்ள அந்த ஏதாச்சும் அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அந்த வாய்க்கால தெரியல பாருங்க. அவ்வளவு மோசமா வந்து மரம், செடிகள் எல்லாமே இருக்குது. அங்கங்க வீடுகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கத்துலயும் லெஃப்ட், ரைட் 2 பக்கமும் வீடுகள் இருக்கு. அவங்களும் இந்த குப்பைகள கொண்டு வந்து இந்த வாய்க்கால்ல கொட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. இதோட பாதிப்பு என்ன வரும்? இதனால என்ன நஷ்டம் நடக்குங்கிறத மக்கள் அறியாம, புரியாம இருக்கிறதுனால, அவங்களும் நம்ம வீட்டு குப்பைய காலி பண்ணா போதும். ஏன்னா, இப்ப குப்பை அள்றதுக்கு நெறையா ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால உங்க குப்பைய பையில எடுத்து வச்சுட்டு, குப்பை எடுக்கிறவங்க வரும்போது, அந்த குப்பைய கூட நம்ம குடுக்கலாம். இல்ல அத கூட நம்ம வேணா இப்ப ஹேண்ட் இன் ஹேண்ட் மொதல்ல செஞ்ச மாரி, இப்ப இந்த இத செய்யறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணி நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆ வீடு வீடா வந்து குப்பை வாங்குற மாரி. அந்த மாரி நேரங்கள்ல நம்ம வந்து குப்பைகள இது பண்ணி பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு பொதுவான இடத்துல குப்பை கொட்டுற இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் குப்பைய மடிச்சு வச்சு, பையில வச்சு கொண்டு போய் குப்பைய கொட்டுங்க. பொதுமக்களுக்கும் கோரிக்கையா வைக்கிறேன். அது மாரி உடனடியா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வாய்க்கால வந்து சுத்தம் பண்றதுக்கு மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கற்கங்குடி ராஜா முகமது.